இன்னைய தேதி ஒரு வகையில முக்கியம். எப்படின்னா இந்தியா கூட்டணியோட கூட்டம். இந்தியா கூட்டணி இடியால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுல இன்னொரு மேட்டரா பொன்முடி மேட்டரும் சேரும். கடந்த முறை இதே போல இடி ரைடு வரும்பொழுதும் ஒரு இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்துக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் போயிருந்தார் அப்படிங்கறத மட்டும் நினைவுபடுத்தணும் அப்படின்னு பார்க்கிறேன். குற்றம் நிரூபிக்கப்பட்டது. தண்டனை என்ன? அந்த தண்டனையை நாளை மறுநாள் சொல்றேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. தண்டனை எதுவா வேண்டாமானாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. 2 வருஷத்துக்கு மேல தண்டனை அப்படின்னா உடனே அந்த நிமிஷமே அவரோட எம்எல்ஏ பதவி பறி போயிடும். எம்எல்ஏ பதவி பறி போயிடுச்சுன்னா அவர் மந்திரியா இருக்க முடியாது. இடி எப்பனாலும் நுழையலாம். என்ன காரணம்னா அவங்க 50,000 ரூபாய்க்கு நீங்க மேற்கொண்டு கருப்பு பணத்தை செலவு செஞ்சிருந்தாங்களே அவங்க வந்துருவாங்க. காய்கறி கடையில் 10,000 ரூபாய் கொடுத்துருந்தாலே அவங்க வந்துருவாங்க. அதனால இதெல்லாம் அவங்களுக்கு லட்டு மாதிரி மேட்ரு, ஏற்கனவே கை முட்டை மேட்ரு வச்சிருக்காங்க. 2016 ஏப்ரல் மாதம் விடுதலையான ஒன்னா 2017 ஏப்ரல்ல டிவிஎஸ்சி அப்பீல் போச்சு. எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட், அது ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பிறகு டிவிஎஸ்சி அப்பீல் போகும்போது அது கண்டிப்பா இதன் பின்னணியில் அரசியல் இருக்கு. நான் சொல்ற இந்த தேதிகளை வச்சே நீங்க யூகிச்சுக்கலாம். 2017 போட்ட அப்பீல் 6 வருஷம் கழிச்சு தான் அது ஒரு ஸ்டேஜுக்கே வருது. இன்னமும் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். இப்ப நம்ம நீதி பரிபாலன முறையில காலதாமதம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். அது இதுல உண்மை. வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன் சார், அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவருடைய சொத்து குவிப்பு வழக்கு ஏற்கனவே லோயர் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை மாற்றி தண்டனையை உறுதி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஜஸ்டிஸ் ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் அமர்வு. இன்னும் 2 நாள்ல நேரடியா அல்லது காணொலி காட்சி வாயில ஆஜராகுங்க, தண்டனையின் விவரங்களை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திடீர் என்று இந்த எதிர்பாராத நிகழ்வு எப்படி பாக்குறீங்க சார்? பொன்முடிக்கு கொஞ்சம் போதாத காலம் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இதே வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு, பழைய வழக்கு, அதுல அவருக்கு நிவாரணம் கிடைச்சது. அதாவது டிவிஎஸ்சி கடலூர் போட்டது 96-2001 பீரியட்ல பொன்முடி ஒரு சிகா ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட், அதுல ஒரு 3 ட்ரஸ்டி, பொன்முடியோட மாமியார், ஒரு 5 பேரை அக்யூஸ்டா போட்டு, அப்போ அந்த கவர்மெண்ட் மாறின உடனே புதிய கவர்மெண்ட் ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்த உடனே அவங்க போட்ட டிஏ கேஸ்ல செக் பீரியட் 13/5/1996, 31/3/2006 இது வரைக்குமான பீரியட்ல மொத்தத்துல அவங்க 96-2001, 96-2001 அவர் மந்திரியா இருந்தப்ப சொத்து குவிப்பு மொத்தம் அவரோட நோன் சோர்சஸ் ஆஃப் இன்கமுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 3.08 கோடி ரூபாய் சொத்து குவித்ததாக அந்த வழக்கு. அந்த வழக்குல என்னாச்சுன்னா, சிஜேஎம் கோர்ட், அதாவது அங்கேயே இருக்கிற மேலமை நீதிமன்றம், இவர் ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டாரு. அந்த வழக்குல சரியான முறையில இவங்க விசாரணை நடத்தல, என்னை வழக்குல இருந்து விடுவிக்கணும்னு. சிஜிஎம் கோர்ட் டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை ஏத்துக்கிடுச்சு. அதாவது ஆனந்த் வெங்கடேஷ் எப்படி சூமோட்டோவா எடுத்தாரோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான். விழுப்புரம் சிஜிஎம் கோர்ட் எப்படி ஏத்துக்குச்சுன்னா, A2, A3, A4, A5 இவங்க எல்லாருமே தனித்தனியான இன்கம் டாக்ஸ் அசஸீஸ். அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு லாபமோ நஷ்டமோ ஏற்பட்டிருக்கும். அவங்க சம்பாதிச்ச சொத்து விவரங்களை எல்லாம் இவர் கணக்குல சேர்த்துட்டாங்க, அவங்கள விசாரிக்கவே இல்லை என்கிற ரீதியில வாதம் வைக்கப்பட்டு வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உண்மையிலே டிவிஎஸ்சி விசாரிக்கல. சேம் திங் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் மாதிரி இப்போ இந்த வழக்கு 19/4/2016 விழுப்புரம் நீதிபதி, அவர் பேரு சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி வழக்கு போடும்போது செக் பீரியட் 2006-2011 உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த போது செக் பீரியடு ஏப்ரல் 2006 இருந்து மார்ச் 2010 வரைக்கும் செக் பீரியடு. டிவிஎஸ்சி 1.25 கோடி ரூபாய்க்கு சொத்து குவிப்பு வழக்கு. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கு. இது 1.25 கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கு. சென்னை சிறப்பு நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது. இத பொன்முடி A1, அவங்க ஒய்ஃப் திருமதி விசாலாட்சி A2, மற்றவங்க எல்லாம் யாருமே இந்த சிகா ட்ரஸ்டோ இல்ல, சிகா ட்ரஸ்ட்ங்கிறத ஒரு மகன் பேர்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கௌதம் சிகாமணிங்கிறத ஒரு பையன் பேரு, அதுவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் எதையுமே கொண்டு வரல. இவங்க கொண்டு வராம வழக்கு நடத்தினாங்க. வழக்கு நடத்தும் போது வழக்குல இவங்க விடுதலை ஆயிட்டாங்க. ரெகுலரான ட்ரையல்ல பல சாட்சிகள்லாம் விசாரிச்சு சாட்சிகள்லாம் இருக்கும். 2016 ஏப்ரல் மாதம் விடுதலை ஆயிட்டாங்க. 2016 ஏப்ரல் மாதம் விடுதலை ஆன உடனே 2017 ஏப்ரல்ல டிவிஎஸ்சி அப்பீல் போச்சு. அதாவது எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட், அது ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பிறகு
டிவிஎஸ் அப்பீல் போகும்போது வந்து அது கண்டிப்பா இதன் பின்னணியில் அரசியல் இருக்கு. நான் சொல்ற இந்த தேதிகளை வச்சே நீங்க யூகிச்சுக்கலாம். ஒரு வழக்கறிஞராக நான் வந்து நீதிமன்ற தீர்ப்புக்குள்ள இல்லைனா நீதிமன்ற நடவடிக்கைக்குள்ள அரசியல் கொண்டு போக முடியாது. நான் தேதிகளை அதுக்காக தான் சொல்றேன். இந்த தேதிங்கிறத அதுக்காக தான் சொல்றேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, என்ஆர் இளங்கோ வந்து வாதாடும் போது இதே வாதம் தான். அதாவது இதுக்கு முந்தின அந்த நான் குறிப்பிட்ட வழக்குல என்ன வாதம் வைக்கப்படுதோ அதே வாதம். ஏ2 ஆகிய விசாலாட்சி அம்மாவுக்கு 110 ஏக்கர் நிலம் இருக்கு, விவசாய நிலம் இருக்கு. அதுல இருந்து வந்த வருமானத்தை எல்லாம் இவங்க கணக்கிலே எடுத்துக்கிடலைங்கிற அதே வாதம் தான். சேம் வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சிறப்பு நீதிமன்றத்தால். விடுதலை செய்யப்பட்டது. விடுதலை செய்யப்பட்டதுக்கு எதிராக வந்து 2017 எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்ல மீண்டும் வந்து அப்பீல் போகும்போது அந்த அப்பீல் இவ்வளவு நாளாகி விசாரணைக்கு வந்து இப்போ வந்து சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை வந்து அக்யூட்டல் தீர்ப்பை, விடுதலை தீர்ப்பை ரத்து பண்ணியிருக்காரு நீதியரசர் ஜெயச்சந்திரன். அப்போ கன்விக்ஷன் ரத்துங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கன்விக்ஷன் வந்துருச்சு. அதாவது ஹைகோர்ட் கன்விக்ஷன் வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும், மேட்டர் போகணும். என்ன தண்டனைங்கிறத சென்டென்சிங், கன்விக்ஷனுக்கு அடுத்த பார்ட் வந்து சென்டென்சிங், தண்டனை விவரம். குற்றம் நிரூபிக்கப்பட்டது, தண்டனை என்ன, அந்த தண்டனையை வந்து நாளை மறுநாள் வந்து சொல்றேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. தண்டனை எதுவாக வேண்டாமானாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. 2 வருஷத்துக்கு மேல தண்டனை அப்படின்னா உடனே அந்த நிமிஷமே அவரோட எம்எல்ஏ பதவி பறி போயிடும். எம்எல்ஏ பதவி பறி போயிடுச்சுன்னா அவர் மந்திரியா இருக்க முடியாது. சட்ட நிலைமை இதுதான். ஏன்னா ராகுல் காந்தி கேஸ்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2 வருஷம் கரெக்டா தண்டனை கொடுத்தாங்க அவதூறு வழக்குல. உச்சநீதிமன்றம் தடை கொடுக்கும் போது என்ன சொல்லுச்சு, 2 வருஷத்துக்கு ஒரு நாள் குறைச்சலா கொடுத்திருந்தா கூட அவருக்கு தகுதி இழப்பு வந்திருக்காதேன்னு ஒரு நுணுக்கத்தை சொல்லுச்சு. அப்படி அந்த மாதிரியான ஒரு மரண கிணற்றின் விளிம்பில் வந்து நமது பொன்முடி அவர்கள் இப்போது நிற்கிறார்கள். செந்தில் பாலாஜிக்கு அடுத்த பலி அவர்தானா என்பது எனக்கு அது தீர்ப்பு வந்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா 2 பேருமே போக்குவரத்து துறை அமைச்சர்களாக இருந்தார்கள் என்பதையும் இந்த இடத்துல நம்ம முடிச்சு போட்டு பார்க்க வேண்டியது. சார், இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க, இதுல ஒருவேளை அக்யூட்ல வரக்கூடிய பட்சத்துல ஏற்கனவே இடியினுடைய ரேடாருக்குள்ள அவர் இருக்கிறார், விசாரணைக்கெல்லாம் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப அப்படி இருக்கும் பொழுது இப்படி இதுல வந்து கன்விக்ட் ஆனா இந்த கேஸுக்குள்ளேயும் இடி ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவா முன்ன போயிட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி வந்தா இன்னும் இருக்குமா பிடி? கண்டிப்பா. அதாவதுங்க, இப்போ வந்து அவர் ஹி ஸ்டாண்ட்ஸ் கன்விக்டட். நீதியரசர் ஜெயச்சந்திரன் வந்து ட்ரையல் கோர்ட்டோட அக்யூட்டல் ஆர்டரை வந்து டிசலவ் பண்ணிட்டாரு. அப்போ டிசலவ் பண்ணும்போது அப்பீல் அலவுடு, டிவிஎஸ்சியோட அப்பீல் அலவுடு. தட் மீன்ஸ் A1 and A2 ஸ்டாண்ட்ஸ் கன்விக்டட். கன்விக்ஷனுக்கு அடுத்தது சென்டென்சிங். சென்டென்சிங்க்கு முந்தின ஸ்டேஜ் எது அப்படின்னா, நம்ம யாரை கன்விக்ட் பண்ணியிருக்கோமோ அவங்ககிட்ட கருத்து கேட்கணும். அது வந்து சட்ட நடைமுறை. இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா வழக்கில் அப்படி கருத்து கேட்காமலேயே வந்து அதுக்கு டைம் கொடுக்கணுங்க. கன்விக்ஷனுக்கும் சென்டென்சிங்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவை. ஜெயலலிதா வழக்கில் வந்து குன்ஹா கோர்ட்ல வந்து அந்த அவகாசமே கொடுக்காம உடனே அடிச்சு விட்டாங்க தீர்ப்பு. நீதிபதியோட விருப்பம் தான் அது. இப்போ இவர் ப்ராப்பரா டைம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த டைம்ல வந்து அவங்க இந்த மாதிரி நீங்க குற்றம் உங்க மீது சுமத்தப்பட்டு நிரூபணம் ஆயிருக்கு, உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதிகபட்ச தண்டனை இப்படி இவங்க எதிர் தரப்பு கேட்கலாம். இவங்க இல்ல, இன்னும் இதுல பழைய இந்த வழக்கை இப்ப நான் சொன்ன இதே வழக்கை மேற்கோள் காட்டலாம். இந்த வழக்குல இதே ஹைகோர்ட் வேற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்கு. சேம் சிஜிஎம் அக்யூட்டல் பண்றாரு. சேம் ஹைகோர்ட் வந்து 3.08 கோடி ரூபாய் வழக்குல வேற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதெல்லாம் எடுத்து வாதாடலாம், ஏன்னா அதெல்லாம் வழக்கறிஞர்களோட பணி. நம்ம அதெல்லாம் அதுக்கு மேல கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் கன்விக்ஷன் ஆயிடுச்சு, 2 வருஷத்துக்கு கீழே தண்டனை என்றால் பொன்முடியோட எம்எல்ஏ பதவி, மந்திரி பதவி தப்பிச்சிடும். 2 வருஷத்துக்கு மேல தண்டனைனா உடனே வந்து போயிடும். இடி வந்து எப்பனாலும் நுழையலாம். என்ன காரணம்னா, அவங்க வந்து 50,000 ரூபாய்க்கு நீங்க மேற்கொண்டு கருப்பு பணத்தை செலவு செஞ்சிருந்தாங்களே அவங்க வந்துருவாங்க. காய்கறி கடையில 10,000 ரூபாய் கொடுத்துருந்தாலே அவங்க வந்துருவாங்க. அதனால இதெல்லாம் அவங்களுக்கு லட்டு மாதிரி மேட்ரு. ஏற்கனவே கை முட்டை மேட்ரு வச்சிருக்காங்க. அது சான்குவாரி மேட்ரு, அது தனி மேட்ரு. ஸோ எல்லாத்தையும் கிளப் பண்ணிட்டு இடி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. சார், இப்ப இது வந்து பிஜேபி எப்படி பொலிட்டிக்கலா டிஎம்கேவுக்கு எதிராக நகர்த்தும் அப்படின்னு பார்க்கறீங்க? ஏன்னா ஏற்கனவே 2Gக்கான அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவர்களை முடக்கி இருந்த சூழல்ல எலெக்ஷனை நெருங்கும் பொழுது இப்படி ஒரு விஷயம் வந்தால் பிஜேபி எப்படி பயன்படுத்தும்னு பாக்குறீங்க? பிஜேபி அது தெளிவாக தான் பயன்படுத்தும். அவங்களுக்கு இது வந்து லட்டு சாப்பிட்ற மாதிரி தானே, அதை தெளிவாக தான் பயன்படுத்தும். இடி வரும், அதெல்லாம் சரிதான். ஆனா அது மட்டுமே வந்து ஓட்டெல்லாம் மாத்தும் அப்படின்லாம் நான் நினைக்கலைங்க.
அது தனிங்க. தேர்தல் அரசியல்ங்கிறது தனி. இப்போ ஜெயலலிதா அவர்களே குன்ஹா கோர்ட்ல தண்டிக்கப்பட்டார்கள். 2016ல எப்படி ஜெயிச்சாங்க? மீண்டும் முதலமைச்சர் செகண்ட் டேர்ம். தமிழ்நாடு வரலாற்றிலே இல்லாதபடி செகண்ட் டேர்ம் ஆயிட்டாங்க. ஸோ ஜனங்க வந்து ஓட்டு போடும்போது வேற மாதிரி ஓட்டு போடுறாங்க. அது அதுக்குள்ள நம்ம இப்போ இப்போ வந்து கருத்து சொல்ல முடியாது. ஆனால் பொன்முடி முன்னால இருக்கிற சட்ட ஆப்ஷன்ஸ் அதை நம்ம வழக்கறிஞரா சொல்லலாம். குற்றம்ங்கிறது உறுதியாகி அப்பீல் எப்போ டிசல்வ் ஆச்சோ அப்போ குற்றவாளின்னு தீர்ப்பாயிருச்சு. தண்டனை தான் சொல்லல. தண்டனை 2 வருஷத்துக்கு மேல இருக்கலாம், 2 வருஷத்துக்கு கீழே இருக்கலாம். 2 வருஷத்துக்கு கீழே இருந்தா அவரோட எம்எல்ஏ பதவி தப்பிச்சது, அப்பீல் போய்க்கலாம். 2 வருஷத்துக்கு மேல இருந்தா இன்ஃபேக்ட் இதே நீதிமன்றமே கூட தண்டனைக்கே ஒரு ஸ்டே கொடுக்கலாம், செல்ஃப் ஸ்டே. அல்லது வெறுமனே அப்பீல் போறதுக்காக தண்டனை தான், ஆனா அப்பீல் போறதுக்கு வந்து சிறைக்கு போகிறத வந்து தள்ளி வைக்கிறேன் அப்படி முடிவு எடுக்கலாம். இப்ப ராகுல் காந்தி கேஸ்ல அப்படிதான் முடிவு எடுத்தாங்க. தண்டனை தான், சிறைக்கு போக வேண்டியது இல்லை, அப்பீல் போய்க்கலாம். அப்படின்னாலும் பதவி போயிடும். ராகுல் காந்திக்கு எம்பி பதவி போன மாதிரி. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல தான் அதுக்கான நிவாரணம் கிடைக்கும். சார் இப்ப இது வந்து 69% வரைக்கும் சொத்து மதிப்பு கூடி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. இப்ப இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது பழைய பழைய வழக்குகள் எல்லாம் இன்னும் சுத்திக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது அது இழுத்துக்கிட்டே போகும். எப்ப வேணாலும் யார் வேணாலும் அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு இடையூறு வரும் அப்படிங்கிறது அந்த அமைப்பு முறையே கொஞ்சம் சரியானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்க சார்? அப்படி சொல்ல முடியுமாங்க? டெமோக்ரஸி வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், சரிபார்த்து சமன் செய்கிற அமைப்புகள் நிரம்பியதுதான். அதாவது அரசாங்க இயந்திரம், நீதி பரிபாலனம் இதெல்லாம் வந்து ஒரு 1000 கால் கொண்ட ஒரு பெரிய ஒரு மிஷினரிங்க. 1000 சக்கரம் அதுல சுத்திட்டே இருக்கும். எந்த சக்கரம் எப்போ சுத்துதுன்னுலாம் நமக்கு தெரியாது. அப்போ அரசியல்வாதிகள் அப்பழுக்கற்று விளங்க வேண்டும் என்பதை தானே இது சுட்டி காட்டுது. சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். பெரிய பதவிகளில் இருக்கவங்களும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு தானே இருக்கணும். ஏதோ ஒரு அடிப்படையான ஒரு ஆதாரம். டிஏ கேஸ் வந்துங்க நான் நடத்தியிருக்கேன். ஒரு சிபிஐ கோர்ட்ல கேஸ் நடத்தியிருக்கேன். ஒரு மத்திய அரசு ஊழியர்கள் கேஸ் தான். டிஏ கேஸ் வந்து ஒரு கணக்கு போடுற கேஸ் மாதிரி தான். மொத்தம் வந்து இவ்வளவு ரூபாய் உங்களுக்கு வருமானம், இவ்வளவு ரூபாய் சட்டபூர்வமான செலவு, இவ்வளவு ரூபாய் தான் மிச்சம், இதுக்கு இவ்வளவு சொத்து வாங்கியிருக்கலாம். சரி 5 கோடி ரூபாய்க்கு நீங்க சொத்து வாங்கியிருக்கலாம், ஆனா 25 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வருமானத்துக்கு அதிகமான சொத்து வாங்கினது 20 கோடி. அது எத்தனை பெர்சன்டேஜ் உங்க வருமானத்துல? இப்படியான கணக்கு தான் அது. அப்போ அந்த அவங்க சொல்ற மிச்சத்தை, இப்ப உதாரணமா பழைய கேஸ், இதே பொன்முடி கேஸ் நான் உங்களுக்கு 96/2001 கேஸ் சொன்ன பார்த்தீங்களா? அதுல A2 மாமியார், A3 to A5 சிகா ட்ரஸ்ட் இவங்க இயக்குனர்கள். அவங்க வந்து பொன்முடியோட நண்பர்கள்னு சொல்லியிருக்காங்க. பேர் வந்து அந்த வழக்கு டீட்டெயில என்கிட்ட இல்லை. அப்போ அவங்க எல்லாருமே ஐடி அசசி, தனியா வந்து அவங்களுக்கு வருமானம் இருக்கு, நிலபுலன் இருக்கு. ஆனா அவங்கள வந்து அந்த ஐடி அசஸ்மெண்ட் அதெல்லாம் இவங்க கணக்கிலேயே எடுத்துக்கலங்கிறது குறைபாடு. அப்போ விசாரணையிலேயே குறைபாடு வந்துருச்சு. ஸோ ட்ரையலுக்கே போகல. அது ட்ரையலுக்கு போகாமலே டிஸ்சார்ஜ் ஆகி போச்சு. இப்போ இது வந்து ட்ரையலுக்கு போயிருக்கு. ட்ரையலுக்கு போய் ஏராளமான சாட்சிகள்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அவர் வந்து அக்யூட் பண்ணியிருக்காரு. ட்ரையல் கோர்ட்டோட ஜட்ஜி அக்யூட் பண்ணும்போது நடந்து கொண்டிருந்த அரசு எதிர்கட்சி அரசு தான், அதிமுக அரசு தான். இதனால அன்டியூ இன்ஃபுளுன்ஸ் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. 2011 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக அரசு, அப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்போ ட்ரையல் கோர்ட் அக்யூட்டல் பண்ணிடுச்சு. பண்ண பிறகு ஒரு அப்பீல், அது போய் தான் ஆகணுங்க. அப்பீல் போகலைன்னா ஏன் போகலைங்கிற பிரச்சனை வரும். அப்போ இப்போ உதாரணமா இந்த சூமோட்டோ கேஸ்லயே அப்பீல் போயிருக்கு கோர்ட் விசாரணை அமைப்பு. அந்த அப்பீல் வந்து இப்போ வந்து திருப்பி ஃபைலுக்குள்ள எடுத்திருக்காங்க. அதுல பல குழப்பங்கள் இருக்கு அந்த சூமோட்டோ கேஸ்ல. அந்த சூமோட்டோல ஒரு கொஞ்சம் கண்டிக்கப்பட்ட நீதிபதி தனியா வந்து அவர் இதுக்கு போயிருக்காரு. ஒரு பெண் நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் வாங்கி திருப்பி ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இப்படி பல குழப்பங்கள் அதுல இருக்கு. பட் இது வந்து எப்படின்னா ரெகுலரான ஒரு ப்ராசஸ் தான். ஒரு கீழமை நீதிமன்றம், கீழமை நீதிமன்றத்துல ஒரு புலனாய்வு அமைப்பு ஒரு குற்றச்சாட்டை சுமத்துது. குற்றச்சாட்டை சந்தேகத்துக்கிடமின்றி மெய்ப்பிக்க வேண்டிய கடமை புலனாய்வு அமைப்புக்கு இருக்கு. சந்தேகம் இருந்துச்சுன்னா சந்தேகத்தின் பலன் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு தான் கிடைக்கும். இவ்வளவு கோடி ரூபான்னு சொல்றாங்க. அவ்வளவு கோடி ரூபாய்க்கு புலனாய்வு அமைப்பால் வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ ஒரு என்ன சந்தேகம் இருந்தாலும் அது வந்து பொன்முடியும் A1 A2 2 பேர் தான் கிடைக்கும். பொன்முடி மற்றும் அவரது திருமதி 2 பேர் தான் கிடைக்கும். அதை கொடுத்துட்டாரு அவர். நீதிபதி கொடுத்து அவங்கள விடுதலை செஞ்சாச்சு. செஞ்ச பிறகு அப்பீல் போகணும். அது அப்பீல் கரெக்டா போயிருக்காங்க. அப்பீல் ப்ராசஸ் தான் இவ்வளவு டைம் எடுத்திருக்கு. நீங்க சொல்ற கேள்விக்கான பதில் எதுன்னா,
2017 போட்ட அப்பீல் 6 வருஷம் கழிச்சு தான் அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கே வருது. இன்னமும் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். இப்ப நம்ம நீதி பரிபாலன முறையில காலதாமதம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். அது வந்து இதுல உண்மை. இதுல டிவிஎஸ்சி தரப்பு என்ன முடிவு எடுக்கும் சார்? ஏன்னா இன்னைக்கு அவர் அமைச்சர். அப்பீல் போனப்ப எதிர்க்கட்சியா இருந்தாரு. அன்றைக்கு வேற அரசு. இப்ப இவங்க தரப்பில் இருந்தும் அதை நகர்த்துவாங்க அப்படின்னா, அது ஒரு சிக்கலான இடத்துல டிவிஎஸ்சி மாட்டிக்கிட்ட மாரியும் ஒரு விஷயம் இருக்கு இது. இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா 2017 அப்பீல் போயிருக்காங்க. 2021 வரைக்கும் அப்பீலோட பல கட்ட ப்ராசஸ் நடந்திருக்கும். அந்த பீரியட்ல எல்லாம் இருந்தது வந்து அதிமுக அரசு தான். அதனால அது அப்படி பார்க்க முடியாது. அதெல்லாம் முடிஞ்சு தீர்ப்புக்காக வந்து தேதி குறிப்பிடாம ஒத்தி வைத்திருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த போர்ட்போலியோ மாறும்போது இந்த குறிப்பிட்ட நீதியரசர் முன்னாடி அது வந்து தீர்ப்பாகுது. ஸோ இதுக்குள்ள வந்து வேற பாலிடிக்ஸ் இருக்கிறதாக நான் உணரல. அப்படி வாய்ப்பு இல்லை. வழக்கு போடும்போது பாலிடிக்ஸ் இருந்திருக்கலாம். டிவிஎஸ்சியும் ஸ்டேட் போலீஸ் தாங்க. அப்புறம் சென்ட்ரல் போலீஸ் பேர்ல குற்றம் சாட்டுறோம், சிபிஐ பேர்ல, இடி பேர்ல. அப்ப ஸ்டேட் போலீஸ் பேர்லயும் நம்ம குற்றம் சாட்டி தானே ஆகணும். அதெல்லாம் இயல்பா இருக்க முடியும். நியாயமா பேசினா, ஃபேரா பேசினா அதுதான். ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் நீதி பரிபாலன முறை இருக்கு. இந்த நாட்டில் வந்துங்க சரிபார்த்து சமன் செய்யும் அமைப்புகள் இருக்கிற வரைக்கும் நீதி பரிபாலன முறையில குழப்பம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுங்க. ஆனா அல்டிமேட்லி வந்து அந்த ஜஸ்டிஸ் வில் ப்ரிவைல். கடைசியில நீதி வெல்லுங்கிறது தான் நான் நம்புறேன். நான் ஏன் அந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னா, ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சோமோட்டோ எடுத்தப்ப, டிவிஎஸ்சியும் உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னாங்க. பொன்முடி அவர்கள் தரப்பும் அவர்கிட்ட நம்பிக்கை இல்லை. அந்த பெஞ்ச் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னதுனால நான் அந்த கேள்வியை வச்சேன். இப்ப எனக்கு ஓவராலா அல்டிமேட்டா ஒரு நிறைவா ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட வாங்கணும்னு நினைக்கிறேன் சார். செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு விசாரணைகள் நடக்கும் பொழுது, வழக்கறிஞரே சொன்னாரு, பிஜேபியில சேர்ந்துட்டு கேஸ் எடுத்துடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஓப்பன் கோர்ட்ல விவாதத்திலே குறிப்பிட்டார் அவர் தரப்பிலான வழக்கறிஞர். பொன்முடி ஏற்கனவே இடி இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி வரும் பொழுது அந்த மாதிரி எதுவும் மூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது போன்ற மூத்த அமைச்சர்களை குறி வைக்கிறதுனால ஒரு கட்சிக்கு என்ன கிடைச்சிருங்கிறதும் ஒரு கேள்வி இருக்கு. நிறைவா பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்து ஒரு கருப்பு சட்டங்க. நான் வந்து ஜனநாயகத்துல இந்த ட்ரெக்கோனியன் லாஸை எதுக்குறவன். ஏன்னா இருக்கிற சட்டங்களை வைத்து தான் வந்து நம்ம தண்டனைகள் வாங்கி தரணும். நீங்க புதிய சட்டங்களை நிறைவேற்றினா அது வந்து கருப்பு சட்டமாகவும் ட்ரெக்கோனியன் லாவாகவும் மாறி எதிரிகளை பழிவாங்கத்தான் பயன்படும். எத்தனையோ உதாரணம் சொல்லலாம். பழைய தடா ஆக்ட், பொடா ஆக்ட், குண்டாஸ் ஆக்ட் எல்லாமே அப்படிதான். ஸ்டேட் போலீஸ், சென்ட்ரல் போலீஸ், எல்லா போலீஸும் அப்படிதான். காரணம் அந்த சிறப்பு சட்டங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற வரம்பு மீறிய அதிகாரங்கள். அதுக்கு கடிவாளம் போடணும், உச்சநீதிமன்றம் தான் போடணும். அது போட மறுக்குது. ஏன்னா பிஎம்எல்ஏ வந்து எக்கனாமிக் அஃபென்ஸ். ஒரு 10 அரசியல்வாதி, 100 அரசியல்வாதி பழிவாங்கப்படுகிறார்கள். ஆனா வந்து ஒரு 1000 பேர், 10,000 பேர் வந்து அதுல வந்து உண்மையாவே கருப்பு பணத்தை செலவு செய்யறோம், மாற்றான்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க வைக்கிறாங்க எப்பவுமே. ஆனால் கருப்பு சட்டங்கள் தவறாகத்தான் பயன்படுத்தப்படும். இப்ப பிஎம்எல்ஏ அது வந்து பெரிய அளவுக்கான ஆயுத கடத்தல், போதை மருந்து கடத்தல் இவங்களுக்கான சட்டம். உலகளாவிய சட்டங்கள். பல நாடுகள்ல பிஎம்எல்ஏ மாதிரி சட்டம் இருக்கு. நம்மகிட்ட பிஎம்எல்ஏ. அதை எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் கடைசியில? இப்போ உதாரணமா செந்தில் பாலாஜி மேல ஒரு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு, ஜாப் ஸ்கேம். இந்த ஜாப் ஸ்கேம்ல அவங்க காம்ப்ரமைஸ் எல்லாம் ஆகி ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ் முடியுது. முடிஞ்சாலும் இடி வந்து அதுக்கு ஒரு இசிஐஆர் போட்டு வச்சுக்கிட்டு அந்த 1 கோடி ரூபாய் சொச்சம் அது வந்து நீ கருப்பு பணத்தை செலவு செய்தாய், எந்த வாஷிங் மிஷினை வச்சு எப்படி செலவு செஞ்சாருங்கிறத பத்தி எல்லாம் கேள்வியே இல்லை. இன்னும் கூட கொஞ்சம் இருக்கு. அடிஷனல் சார்ஜ் ஷீட் போடணும்னு இப்போ வந்தாங்க. இன்னும் எங்கிட்ட இன்னும் மேட்டர் இருக்குங்க அப்படின்னு. கோர்ட் அலோவ் பண்ணல. அடிஷனல் சார்ஜ் ஷீட் போட அலோவ் பண்ணல. நீ முதல்ல 1 கோடி சொச்சம் எப்படி எந்த மிஷின் வச்சு வெளுத்தெடுத்தான்னு சொல்லியான்னு முதல்ல சொல்லி அதுல நிக்கிது அது மேட்டர். ஏன்னா இவங்க இடி வளர்த்துக்கிட்டே போகும். அடிஷனல் சார்ஜ் ஷீட் போடலாம். அவங்களுக்கு பல பவர் இருக்கு. இதுதான் இதோட சிக்கல். அப்போ இதையெல்லாம் தாண்டி தான் நீங்க அரசியல் பண்ணணும். பண்ணும்போது இன்னைய தேதி ஒரு வகையில முக்கியம். எப்படின்னா இந்தியா கூட்டணியோட கூட்டம். இந்தியா கூட்டணி இடியால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அதுல இன்னொரு மேட்டரா வந்து பொன்முடி மேட்டரும் சேரும். பாதிக்கப்பட்டவர்கள் எப்போதுமே ஒன்னாதான் சேருவாங்க. ஏற்கனவே எம்பி சஸ்பென்ஷன் அதுவும் இதுல சேரும். ஆக ஒட்டுமொத்தத்துல எப்படியாவது இந்தியா கூட்டணியை வாழ வைக்கணுங்கிற ஒரு கடும் முயற்சியில பிஜேபி இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். கடந்த முறை இதே போல இடி ரைடு வரும்பொழுதும் ஒரு இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்துக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் போயிருந்தார் அப்படிங்கிறத மட்டும் நினைவுபடுத்தணும் அப்படின்னு பார்ப்போம் சார். ஒரு தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகள்ல பல வாய்ப்புகள் பொன்முடியவர்களுக்கும் இருக்கிறது, அந்த தரப்பில் இருந்தும் டிவிஎஸ்க்கும் இருக்கிறது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. தேதிகள், நாள்கள் எதேச்சையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமா அப்படிங்கிறதும் கூட மக்கள் இன்னும் அதை நுட்பமா ஆய்வாங்க. உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் அனுபவத்துல இருந்து பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.